எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அதாவது என்ன சொன்னாரு, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னாரு. என்ன புகார் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு புகார் கொடுத்தாரு. இதுதான் இவர்கள் வந்து என்னன்னா, மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கு. இவர்கள் கூட்டணியுடைய கைப்பாவை. நிறுத்துங்க எலெக்ஷனை. அது முடியலையா உங்களால? இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்களா? எலெக்ஷன் எல்லாம் ஆர்கே நகர்ல நிறுத்துறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்கல்ல, நிறுத்த வேண்டியதானே? அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு கூட்டணியில தெம்பும் திராணி இல்லைன்னா எதுக்கு அந்த கூட்டணி? உங்களுக்கு மக்கள் தான் தெளிவா சொல்லிட்டாங்க. சார் நிறுத்துங்க சார். நீங்க பேசும்போது கேட்டாங்க. நீ என்ன பேசும்போது பொறுமையா கேட்க சொல்லுங்க. எதுக்கு கூட்டணி? என்னகிட்ட கேள்வி கேக்குறீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன இருக்கு? யாருக்கு கூட்டணிங்கிறது? திரு ராமதாஸோட அறிக்கை, அதுல ஒரே ஒரு 2 லைன் மட்டும் படிக்க அனுமதிங்க. திமுகவின் வெற்றி என்பது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி, டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி, வேட்டி செயலிகளுக்கு கிடைத்த வெற்றி, தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி, மளிகை ஜாமான்களுக்கு கிடைத்த வெற்றி, வெள்ளமாக பாயவிடப்பட்ட மதுவுக்கு கிடைத்த வெற்றி, திமுக சார்பில் செலவழிக்கப்பட்ட 250 கோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பட்டியல் வரும். இல்ல அவர் போட்டுட்டுங்க. ஒரே கேள்விதான், திருப்பியும் அதை தான் சொல்ல வரேன். வைத்த உடனே யாருடைய கூட்டணி அங்க ஆட்சியில இருக்கு? அண்ணன் அருமையா சொன்னாரு. எந்த கூட்டணி சார்பாக இங்க என்ன பாமக தனியா நினைச்சா? கூட்டணி சார்பாக தானே நின்னாங்க. தேர்தல் கமிஷன்ல போய் உங்களால சொல்லி இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தலை நிறுத்த முடியலையா? அப்புறம் எதுக்கு கூட்டணியில இருக்கீங்கன்னு தான் கேட்கிறேன். இங்க வந்து எதுக்கு இது போல தோத்துட்டு எதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? பெரிய விஷயம். ஒரே நிமிஷம். 56,000 வாங்குறது அப்புறம் பார்க்கலாம். அது அவர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். மக்களை பட்டியல அடைக்கிறது கேவலம் கிடையாது. சரி, ஒரே நிமிஷம். ஓவர்லாப் பண்ண வேண்டாம். மக்களை பட்டியல அடைக்கிறது கேவலம் கிடையாது. ஓவர்லாப் பண்ண வேண்டாம். அவர் முடிக்கட்டும். 40 தொகுதிகளில் தோர்த்து போனவர்களுக்கு, பல இடங்கள்ல டெபாசிட் போனவர்களுக்கு இப்ப 56,000 வாக்குகள் வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு. அது அவர்கள் கொண்டாடிக்கிட்டோம். 33 அமைச்சர்கள், 125க்கும் கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில முகாமிட்டாங்க, வேலை செஞ்சாங்கன்னா ஆட்சி நிர்வாகத்தின் மீது திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கிற போது அமைச்சர்கள் வந்து இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து யாரும் பிரச்சாரம் செய்யலையா? அதிமுக நடக்கும்போது இடைத்தேர்தல் நடக்கவே இல்லையா? ஏன் இவங்க கட்சியில யாரும் நிர்வாகிகளே இல்லையா? எல்லாம் போனாங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு சமபலம் இல்லை அப்படின்னா எதுக்கு போட்டி போடுறீங்க? நீங்க எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ணி இதையெல்லாம் எப்படி இது இப்போ அது விஷயமே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தேர்தல் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து 2 விஷயங்கள். ஒன்னு முக்கியமா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னெல்லாமோ கதை கட்டி விட்டீங்க, என்னெல்லாமோ விமர்சனங்களை செய்து கொண்டே வந்தீர்கள். அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையுமே அங்கள் மக்கள் வந்து புறந்தள்ளி இருக்கிறார்கள். இல்ல, இந்த ஆட்சி மீது எங்களுக்கு வந்து அபரிதமான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சொல்றாங்கல்ல விக்ரவாண்டி அதிமுகன்ற பிரதான கட்சியே களத்துல இல்லை. அதுக்கெல்லாம் வர இப்போ முக்கியமா என்ன அப்படின்னா, விக்ரவாண்டியில என்ன சொன்னாங்க, அங்கே வந்து யார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அங்கே வந்து இருக்கிறதுலயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, சமுதாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் கடந்த 3 ஆண்டு காலமாக. எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கும். அந்த பயனாளிகள் அவர்களுடைய நன்றி கடனாக அந்த வாக்குகளை செலுத்துகிறார்கள். அந்த வெற்றி இங்க வந்து இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. கேவலமாக கூட்டணியில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, இந்த கள்ளக்குறிச்சியில் இருப்பது விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிலாம் இந்த RSS காரர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆச்சு? மக்கள் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும், எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து தெளிவாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இது ஒரு புறம். அப்படின்னா இன்னொரு புறம் என்ன எதுவா இருக்கு? அதிமுக போட்டி போடல அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதிமுக போட்டி போடலன்னா அப்ப அதிமுக வாக்குகள் இங்கே தானே போயிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய பொது எதிரி யார் என்று தெரிந்திருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் அப்படின்றத தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அதிமுக சென்ற முறை 84,000 ஓட்டு, ஐ திங்க் 84,000 சம்திங் வாங்கினாங்க. இந்த தடவை எதிர்கட்சிகளால் அந்த ஓட்டுகளை வாங்க முடியல. அப்ப அந்த ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு.
சோ அதிமுக ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா என்ன காரணம்? தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் மீதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நரேந்திர மோடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர். அவருடைய கூட்டணியில யார் நின்னாலும் அவங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். அவர்களும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள். இடைத்தேர்தல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெற்ற வெற்றி அளவுக்கான பெரிய வெற்றி நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. அதே மாதிரி பாமகவுடைய வாக்கையும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. நீங்க அண்ணன் அன்னியூர் சிவாவையும் செல்வி ஜெயலலிதாவையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டன் எம்எல்ஏவா இருக்காருன்னா அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சமமா? சமம்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சமம்னு சொல்லுங்க. அப்புறம் நான் அதுக்கு என்ன விளக்கமோ நான் சொல்றேன். ஏன் 88% வாக்குகள் வாங்க முடியல, 63% வாக்குகள் தான் வாங்கியிருக்கோன்றதை சொல்றோம். இது ஒண்ணு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியா முழுக்க பாஜகவிற்கு எதிரான மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உருவாகிடுச்சு. 13 சீட்ல 11 சீட்டு தோத்துட்டாங்க பாஜக. 9 லட்சம் ஓட்டு இந்தியா கூட்டணி 9 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. இந்த 13 தொகுதிகள்ல பாஜக எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்கு? 4,96,000 ஓட்டுகள். பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்கு பாஜக கூட்டணி. என்ன காரணம்? ஒட்டுமொத்த இந்தியாவும் இவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது. ஆனா நீங்க உங்களுடைய அரசியலுக்காக, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இங்க வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சரவணன் சொன்ன ஒரு செய்திக்கு பதில் சொல்லணும். மக்கள் இருக்கட்டும், நல்லாட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதாலேயே திமுக புனிதராகிவிட முடியாது. விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் வாக்களித்ததனாலேயே இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தவற மறந்தது. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் என்று கடந்த இடைத்தேர்தல் சொல்லிவிட்டு அதை செய்யாமல் 2 ஆண்டுகள் வன்னியர் மக்களுக்கு துரோகம் செய்தது மறந்துவிடப் போவதில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்துங்கள் என்று சொன்னதற்கு அதிகாரம் இருந்தும் அதை நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் செய்தது. இவையெல்லாம் இந்த இடைத்தேர்தல் முடிவால் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. 10.5 இடஒதுக்கீடோ, சாதிவாரி கணக்கெடுப்போ, கள்ளக்குறிச்சி விவகாரமோ எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தல தேர்தல் முடிவுகள்னு சொன்னார்ல. பிரச்சாரத்தால் தான் 20,000 ரூபாய் பணத்தை பெற்றாலும் கூட 56,000 பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஒரே நிமிஷம் கார்த்திக், இது ஒரு சின்ன குறுக்கீடு தான். என்ன அப்படின்னா, மீண்டும் என்ன சொல்றாங்க? 10.5% இடஒதுக்கீட்டுக்கு திமுக துரோகம் செஞ்சது. நாங்க யார் துரோகம் செய்தார்கள்? வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்தது யார் அப்படின்னா பாமக. ஏன் அப்படின்னா தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக அரைகுறை டாட்டா வச்சுக்கிட்டு அண்ணன் மருத்துவர் ஐயா எல்லாம் அறிந்தவர், அவர் இதற்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தார்? அவர் ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. எப்படி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னு தெரியல. யார் அதை ஸ்டால் பண்ணது? நீதிமன்றம் ஸ்டால் பண்ணிச்சு. அடுத்து அதே மாதிரி என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுக்கு கேட்டாலும் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லாது மீண்டும் மீண்டும் போய் சொல்லி வருகிறார். அங்கே நடந்தது சாதிவாரி கணக்கு ஆய்வு. அந்த கணக்கு ஆய்வின் அடிப்படையில் என்ன பண்றாங்க? பீகார்ல 50% இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்துகிறார்கள். என்ன சொல்லுது பாட்னா உயர் நீதிமன்றம்? திருப்பி பாட்னா உயர் நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன். என்ன சொல்லிட்டாங்க? சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்வது தவறு. இல்ல ஒரே அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். சார் என்ன பேச விடாம இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் தவறுனா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிந்தோ இல்ல கூட இருக்கவர்கள் தப்பா சொல்லி கொடுக்குறாங்களோ? உங்களுக்கு தான் தப்பா கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, சமூக நீதியை அடிப்படை கோட்பாட்டை தெரிஞ்சுக்காம பண்ணது கணக்கு ஆய்வு. அந்த கணக்கு ஆய்வின் அடிப்படையில் கொடுத்த அந்த ரிசர்வேஷனை பாட்னா உயர் நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அதே போல அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்து சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு தானே? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்லிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். கணக்கு ஆய்வின் அடிப்படையில் பண்ணதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. இல்லங்க உங்களுக்கு இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத தடை செய்ததா சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொன்னது தவறு. வேண்டும் என்றே போய் சொல்கிறார். அப்படி சொல்லவே இல்ல. நான் சொல்ல முடியும். கொடுத்த புகாரே இல்ல. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.